இங்க இவன் திருநங்கையா இருக்கிறதுனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவனை ஒழுங்கா ட்ரீட் பண்ணாம அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் தான் ஏதாவது பிரச்சனைனா முதல்லலாம் வந்து நின்று சப்போர்ட் பண்ணுவான். அதனால நம்ம ஹீரோவும் அவனை ஒன் சைடா லவ் பண்றான். இவங்க 2 பேரும் ஆத்தங்கரையில மீட் பண்றாங்க. இப்போ அவன் ஃப்ரெண்ட் ஒரு லவ் லெட்டர் எடுத்து கொடுக்குறான். அதை படிச்சு பார்த்துட்டு அவனுக்கு நினைச்சுக்கிறான். ஆனா அவன் இது உன் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றான். இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ அந்த லெட்டர் எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். ஆனா தங்கச்சிக்கிட்ட கொடுக்காம அவனே கிழிச்சு போட்டுறான். அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறான். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த லெட்டரை பார்த்ததுமே அவன் கிழிச்சு போட்டுட்டான்னு சொல்லி பொய்யும் சொல்லிடுறான். இதை கேட்டதுமே அவன் ஃப்ரெண்டு அழுகுறான். இதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு உன் காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இப்போ அவன் தங்கச்சி கூட அவனே சேர்த்து வைக்கிறான். இவங்க லவ் பண்றது இவங்க 2 வீட்டுக்குமே தெரிய வருது. அதனால ஊருக்குள்ள பெரிய கலவரமே நடக்குது. நீங்க இங்க இருந்தீங்க சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி கையில இருக்க காசெல்லாம் கொடுத்து வெளியூருக்கு போக ஹெல்ப் பண்றாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் கையில குழந்தையோட வராங்க. இப்போ கார்ல வரப்போ அவன் ஃப்ரெண்டை பத்தி விசாரிக்கிறான். அவங்களை விட்டுட்டு திரும்ப வரப்போ இந்த ஊர்ல இருக்க 4 பேர் அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அதனால இந்த ஊர்ல இருக்க எல்லா கதையும் திட்டம் உதவி கேட்டான். அவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலன்றதால அவன் இறந்தும் போயிட்டான்னு சொல்றான். என் நண்பனை கொண்டு இந்த ஊர்ல என் காலடி கூட படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருந்து கூட இறங்காம அந்த ஊர்ல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க எப்பயுமே மீட் பண்ற ஆத்தங்கரைக்கு போறான். அங்க தங்கமே எழுதிருக்கதை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்றான்.